தற்போதைய ஒரு அண்மை செய்தி. வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தல், அதேபோன்று மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. நாக்பூர் தெற்கு மேற்கு தேவேந்திர ஃபட்னவிஸ் முன்னிலை பெற்று வருவதையும், அதேபோன்று நானா பட்டேல் சகோலி தொகுதியில் முன்னிலை பெற்று வருவதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கோப்ரி பச்சபகாடி முன்னிலை பெற்று வருகிறார். கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது சட்டமன்றத்தில் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. யார் யார் எந்த தொகுதி முன்னிலை பெற்று வருகின்றனர்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது காலை 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநிலங்களிலுமே பாஜக தற்போது முன்னிலை வகித்து வருகிறது. அந்த வகையில் ஆதித்யா தாக்கரே போர்லி தொகுதியில் முன்னிலை வகித்து வருகிறார். அதே போன்று வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் தற்போது உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. ஏக்நாத் ஷிண்டே போப்ரி பச்சபகாடி ஆகிய தொகுதியில் முன்னிலை வகித்து வருகிறார். அதே போன்று ஆதித்யா தாக்கரே ஓர்லி தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறார். அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் தொடர்ச்சியாக பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. பிரியங்கா காந்தியை பொறுத்தவரையில் வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நடைபெற்ற நிலையில் பிரியங்கா காந்தி வேட்பாளராக போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு வாக்குப்பதிவும் நடைபெற்ற நிலையில்தான் தொடர்ச்சியாக இதற்கான முடிவுகள் எந்த அளவில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரியங்கா காந்தி தற்போது தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறார். ஏற்கனவே வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அதிக அளவிலான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது பிரியங்கா காந்தி எவ்வளவு வாக்குகளை பெறுவார் என்பது தொடர்பான அந்த எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக வயநாடு தொகுதியிலும் பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருகிறார். 27,603 வாக்குகள் முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவேந்திர பட்நாயக்கை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறார். அந்த வகையில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்தி கூட்டணியில் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை பொறுத்தவரையில் காலை 8 மணி அளவில் எண்ண தொடங்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சியான மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் தற்போது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 2 மாநிலத்திலுமே பாஜக என்பது முன்னிலை வகித்து வருகிறது. தொடர்ச்சியாக அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் யார் முன்னிலை வகித்து வருகிறார்கள், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு உத்தேசமான அறிவிப்பு என்பது காலை 11 மணிக்கு பிறகாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று வயநாடு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வயநாடு தொகுதியில் தொடர்ச்சியாக பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து வருவது காங்கிரஸ் கட்சியினர் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.